புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். இனி கை வைத்தால் மரண தண்டனை, மசோதாவுக்கு கிரீன் சிக்னல். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் புதிய மசோதாவை சட்டசபையில் ஸ்டாலின் தாக்கல் செய்தார். இந்த புதிய சட்ட திருத்த மசோதா குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக நிறைவேற்றப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டம் மாற்றப்பட்டிருந்தது. மசோதாவை கவர்னர் ரவிக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்தது. இன்று இந்த மசோதாவுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். மசோதா ஜனாதிபதி முர்முவுக்கு அனுப்பப்பட உள்ளது. அவர் ஒப்புதல் அளித்த பிறகு சட்டமாகும், பின் நடைமுறைக்கு வரும். புதிய சட்ட திருத்த மசோதா தண்டனை விவரங்கள்: 12 வயதுக்குட்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்கொடுமைக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை, மீண்டும் மீண்டும் இதே குற்றம் செய்தால் மரண தண்டனை, ஆசிட் வீசி தாக்கினால் ஆயுள் அல்லது மரண தண்டனை, ஆசிட் வீசுவதாக மிரட்டினால் அபராதத்துடன் 10 ஆண்டுகள் அல்லது ஆயுள், பாலியல் வன்கொடுமைக்கு குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள் அல்லது ஆயுள், நெருங்கிய உறவினர் பாலியல் வன்கொடுமைக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை, மரணத்தை ஏற்படுத்தும் வன்கொடுமைக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை, பெண்ணை பின்தொடர்ந்தால் முதல் முறை 5 ஆண்டு, 2ஆம் முறை 7 ஆண்டுகள் சிறை, பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் அபராதத்துடன் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் துவங்கியது. சென்னை கோட்டூர்புரத்தில் நடந்த தொல்லியல் துறை நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் இரும்பின் தொன்மை எனும் நூலை வெளியிட்டார். தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இரும்பு தொழில்நுட்பம் இருந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்றும் சொன்னார். தேசிய அளவில் தொல்லியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களிடம் பகுப்பாய்வு முறைகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த அறிஞருடைய கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இருக்க இரும்பு பொருட்களோட உலோகவியல் பகுப்பாய்வும் இரும்பு தாது இருக்கக்கூடிய தொல்லியல் தலங்கள்ல எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவு பெற வைக்கும். அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு நாம காத்திருப்போம். இருந்தாலும் அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழினம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தபால் ஓட்டு பதிவு துவக்கம். சூடு பிடித்த தேர்தல் களம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5 நடக்கிறது. திமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட 46 பேர் களத்தில் உள்ளனர். அதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதை தொடர்ந்து பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஓட்டு எண்ணும் மையத்தில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த தேர்தல் கமிஷன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் ஓட்டுப்பதிவு இன்று துவங்கியது. 209 வயதானவர்கள், 47 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 256 பேர் தபால் ஓட்டு அளிக்கின்றனர். இதற்காக 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தகுதியானோர் வீடுகளுக்கு ஓட்டுச்சாவடி அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சென்று தபால் ஓட்டுகளை பதிவு செய்கின்றனர். 27ஆம் தேதி வரை காலை 8 மணி முதல் 5 மணி வரை தபால் ஓட்டுகள் பெறப்படுகிறது. தபால் ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. ஞானசேகரனிடம் மீண்டும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் என்ஜினியரிங் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். சென்னை ஹைகோர்ட் நியமித்த 3 பெண் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர்.
ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சைதாப்பேட்டை கோர்ட் அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு காவலில் ஞானசேகரன் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் சென்னை ஸ்டான்லி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு அவருக்கு தலையில் ஸ்கேன் செய்யப்பட்டது. இதர சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டன. தற்போது ஞானசேகரனின் உடல்நிலை சீராக உள்ளது. இருப்பினும் போலீஸ் காவலில் அவர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளார். உடல்நிலை சீரானதால் அவரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் விசாரணையை துவங்கினர். ஞானசேகரனின் செல்போன் மற்றும் லேப்டாப் உள்ளிட்டவற்றில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஞானசேகரனால் வேறு ஏதேனும் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை நடக்கிறது. தஞ்சையில் நெல் பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழு நெல் மாதிரி சேகரிப்பு. தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் சேதமடைந்தன. அதன் பிறகும் தொடர் பனிப்பொழிவு காரணமாக அறுவடை நெல்லை உலர வைப்பதில் விவசாயிகள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்துமாறு விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. இதையடுத்து தமிழகத்தில் மழை பாதித்த மாவட்டங்களில் நெல் பாதிப்பின் உண்மை நிலையை கண்டறிய குழு ஒன்றை மத்திய அரசு அறிவித்தது. நவீன், பிரீத்தி, TM ராகுல், அபிஷேக் பாண்டே அடங்கிய அதிகாரிகள் குழுவினர் தமிழகம் வந்தனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் உள்ள கக்கரை, புலவன்காடு, தெலுங்கன்குடிக்காடு, புதூர் நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்திய உணவுக் கழகத்தின் சென்னை மண்டல அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். விவசாயிகளிடம் கோரிக்கைகளை கேட்டனர். அப்போது நெல்லின் ஈரப்பதம் 17% 22% உயர்த்த வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதிகாரிகள் நெல் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். ஆய்வின் போது கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் உடன் இருந்தனர். தமிழ்நாடு அரசினுடைய வேண்டுகோளை ஏற்று இந்திய அரசால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் இந்த சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாகவும் பனிப்பொழிவின் காரணமாகவும் நெல்மணிகளில் ஈரப்பதம் அதிகரித்திருப்பதன் காரணமாக ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மத்திய அரசினுடைய நிபுணர் குழு இன்று தினம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டம் கக்கரையில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இங்கே விவசாயிகள் விற்பனைக்காக வைத்திருந்த 5 மாதிரிகளை ஒவ்வொரு மாதிரியிலும் 4 மாதிரிகள் எடுத்து அதை சேகரித்திருக்கிறார்கள். இதை எடுத்து சென்று அவர்கள் ஆய்வகங்களில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்திய அரசிடம் அந்த அவருடைய முன்மொழிவை கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் மத்திய அரசால் அறிவிக்கப்படும். ஆகவே தற்சமயம் விவசாயிகள் ஜனவரி மாதத்தில் இப்போதும் இல்லாத அளவில் மழை அதிகமாக பெய்திருக்கிறது. பனிமூட்டமும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் 17% கீழ் நெல்லை கொடுக்க தயாராக இருந்தாலும் கால சீதோஷங்களை சரியாக இல்லாததன் காரணமாக வழங்க முடியவில்லை என்றும், ஆகவே 22% அளவிற்கு ஈரப்பதத்துடன் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொண்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதை இங்கே வந்த நிபுணர் குழுவினர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இது வரைக்கும் 5,76,000 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிறோம். சென்ற ஆண்டோட கிட்டத்தட்ட 30,000 மெட்ரிக் டன் கூடுதலாக தான் இருக்கிறது. இன்னமும் வரக்கூடிய காலங்களில் இந்த சம்பா தாளடி அதுக்கப்புறம் கோடை பருவத்தில் நமக்கு அதிகமாக சென்ற ஆண்டோட அதிகமாக ப்ரொக்யூர் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மத்திய குழு பார்வையிட்டிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் இது வரலையும் வரலாறு காரண அளவுக்கு இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இது எங்களுக்கு 17% சம்பா தாளடி நாங்கள் எப்போதும் 17% தான் நெல் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு 17% ஈரப்பதத்தோடு நாங்கள் கொடுக்க முடியாது. அதனால் மத்திய அரசு உடனடியாக 22% ஈரப்பதத்தோடு நெல்லை கொள்முதல் பண்ணணும். நாங்கள் நெல்லை அறுத்துட்டோம், அறுக்க முடியாமல் கிடக்கு. இது நாங்கள் ஏக்கருக்கு 35,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இப்போ கையாடுற நேரத்தில் அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு உடனே 25% ஈரப்பதத்தோடு கொள்முதல் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். பெண் குழந்தைகளே பிறக்கக்கூடாதா? கருவிலேயே அழிப்பதுதான் வேலையா? சுகாதார அதிகாரி ஆவேசம். கள்ளக்குறிச்சி, தருமபுரி மாவட்ட பகுதிகளில் கருவில் உள்ளது ஆணா பெண்ணா என பாலின சோதனை செய்து கருக்கலைப்பு நடப்பதாக சுகாதார அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தருமபுரி சுகாதார இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையிலான குழுவினர் கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகம் பின்புறம் உள்ள வஉசி நகரில் அதிரடி சோதனை நடத்தினர். வாடகை வீடு ஒன்றில் ரஞ்சித்குமார், சந்திரன் ஆகிய இருவர் பாலினம் கண்டறியும் ஸ்கேன் கருவி மூலம் கர்ப்பிணிகளுக்கு சோதனை செய்து கொண்டிருந்தனர். சுகாதார அதிகாரிகளை பார்த்ததும் அவர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றனர். சந்திரன் தப்பி ஓடிய நிலையில் ரஞ்சித்குமாரை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். அங்கு வந்த தர்மபுரி சுகாதார இணை இயக்குனர் சாந்தி பிடிப்பட்ட ரஞ்சித்குமாரை ஆவேசமாக கண்டித்தார். இப்படி வச்சு பார்த்து சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க?
குழந்தை இருக்கா இல்லை உனக்கு? நீ தொழில விட்டணும்னு நினைச்சியா இல்லையா? எங்க விட்ட? இன்னைக்கு இப்ப எங்க பேஷனை பார்த்து எதுக்கு பார்த்தா? எதுக்கு கம்பெனி கூட எதுக்கு பண்ற? எதுக்கு? என்னால முடியாது. நான் உள்ள போய் அழைப்பாங்க, குண்டாச போடுவாங்க. எனக்கு தேவையான உன்னால தொழில் விட முடியாதா? எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ், தர்மபுரி கேஸ் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு பாருமா? இப்ப நீ சேலத்துல பார்த்து தான் வந்துருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை எப்ப காலையில ஃபாலோ பண்றேன் நான். நீ யாரு புரோக்கர்? உனக்கு உன் காலேஜ் எடுத்து வரலாறே நீ டிவியில வருது. எதுக்கு கொடுத்துருந்தாங்க? சும்மா நீ கதை விடாத. நீ எதுக்கு கள்ளக்குறிச்சியில பெண் குழந்தைய பிறக்க கூடாதுன்னு நினைச்சியா நீ? கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல, சுத்தி வட்டார எல்லா மாவட்டத்திலயும் பெண் குழந்தைய பிறந்துடக்கூடாது. கருவிலேயே பெண் குழந்தையான்னு பார்த்தோம்னா அழிச்சிடணும். இது உன் வேலை. உன்னை வலை போட்டு நாங்க வச்சு எங்க மக்கள் அடிச்சிருக்கிற நீ பண்ணது தப்பு. கம்பளம் வாங்கி பண்ணிட்டு இருக்க முடியாது. எதுக்கு எதுக்கு இப்படி காயப்படுத்துற? அவ்வளவு உனக்கு வேணான்னா எதுக்கு பண்ற? அந்த சட்டவிரோதமான செயலை எதுக்கு பண்ற? என்ன பண்ணது? இது எதுக்கு அப்புறம் இங்க வச்சு இந்த ரூம்ல வச்சுட்டு இருக்க? என்ன மெஷின்? சுகாதார அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த கள்ளக்குறிச்சி போலீசார் ரஞ்சித் குமாரை கைது செய்து அவரிடமிருந்த 2 ஸ்கேன் இயந்திரங்களையும் பறிமுதல் செய்தனர். ரஞ்சித்திடம் கருவின் பாலின சோதனை செய்த கர்ப்பிணி தர்மபுரி பெரியாம்பட்டியை சேர்ந்த வனிதா என்ற இடைத்தரகர் மூலம் வந்தது தெரிந்தது. இடைத்தரகராக செயல்பட்ட வனிதாவையும் தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த சந்திரன் என்பவரையும் கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர். 3 பேரையும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்களில் ரஞ்சித் குமார், வனிதா ஆகிய இருவர் மீதும் 2024 தருமபுரி மாவட்டம் தோப்பூர் போலீசில் இதே சட்டப்பிரிவில் வழக்கு நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மனைவியை இருந்த தடமே இல்லாமல் செய்த கொடூர கணவன். திடுக்கிடும் சம்பவம். ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி. இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தெலங்கானாவின் ஹைதராபாத் மேட்சல்லைச் சேர்ந்த வெங்கட மாதவியை 13 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஒரு மகன், மகள் உள்ளனர். இவர்கள் ஹைதராபாத் ஜில்லெலகுடாவின் நியூ வெங்கடேஸ்வரா காலனியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தனர். குருமூர்த்தி ஹைதராபாத் கஞ்சன்பாக்கில் உள்ள DRDOவில் பாதுகாப்பு காவலராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாக குருமூர்த்திக்கு தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். சங்கராந்தி பண்டிகைக்காக தனது பிள்ளைகளை மேட்சலில் உள்ள மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். 16ஆம் தேதி மீண்டும் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே மாதவியின் பெற்றோர் மகளுக்கு பலமுறை போன் செய்தும் எடுக்காததால் சந்தேகமடைந்து வீட்டுக்கு வந்தனர். மகள் வீட்டில் இல்லாததால் குருமூர்த்தியிடம் கேட்டபோது மாதவி எங்கு சென்றார் என தெரியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் சந்தேகமடைந்த மாதவியின் பெற்றோர் மீர்பேட் போலீசில் மகளை காணவில்லை என புகார் அளித்தனர். பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் குருமூர்த்தி மீது சந்தேகமடைந்த போலீசார் வீடு முழுவதும் சோதனை நடத்தினர். பின்னர் குருமூர்த்தியிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது. 16ஆம் தேதி நடந்த சண்டையில் குருமூர்த்தி மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். உடலை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்துள்ளார். பின்னர் எலும்புகளை எப்படி கரைப்பது என இணையதளத்தில் தேடி பார்த்துள்ளார். அதன்படி தெருநாயை அடித்து வீட்டிற்கு கொண்டு வந்து அதை வெட்டி துண்டு துண்டாக குக்கரில் வேக வைத்து பின்னர் அதனை காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்துள்ளார். அதே போன்ற தனது மனைவியின் சடலத்தையும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து குக்கரில் வேக வைத்து காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததோடு மீதமிருந்த எலும்புகளை அருகில் உள்ள ஏரியில் வீசியுள்ளார். குருமூர்த்தியின் வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரிக்கின்றனர். இந்த கொடூர சம்பவம் தெலங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாரிசு பட தயாரிப்பாளர் தில்ராஜு வீடு மற்றும் ஆபீஸில் 2வது நாளாக IT ரெய்ட். நடிகர் விஜயின் வாரிசு, ராம்சரண் நடித்த கேம் சேஞ்சர் மற்றும் பல்வேறு தெலுங்கு படங்களை தயாரித்தவர் தில்ராஜு. இவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் செவ்வாயன்று நடந்த வருமான வரி ரெய்டில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், 26 கோடி ரூபாய் பணம் மற்றும் கணக்கில் வராத 200 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 2வது நாளாக நேற்று மீண்டும் தில்ராஜுவின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனையை தொடங்கினர்.
புஷ்பா 2 தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் மேங்கோ மீடியா நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகங்களில் வருமான வரி அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். இதற்கிடையில் புஷ்பா 2 இயக்குனர் சுகுமாரின் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர்.